நல்லதே நடக்கும். ஓம் போகர் சித்தரே நம்ம. ஆயுத பூஜை அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 செல்வங்களும் கிடைக்கும். ஐயாவோட உத்தரவு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. அதனால ஐயா உத்தரவு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்லிட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். ஆயுத பூஜை நன்னாளாம், அன்னையின் அருள் வீசும் காலம். குடில் வாசல் தூய்மை செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு. அதாவது உங்களோட வீட்டு வாசலை நல்லா தூய்மை செய்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க சொல்றாங்க. சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை மூவரும் வீட்டிற்கு வரும் காலம் காலையில 9:10 முதல் 10 மணி வரை. அந்த 1 மணி நேரம் காலம் அந்த மூவர் தேவியும் உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு ஐயாவோட உத்தரவு. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை உங்க வீட்டுக்கு மூவரும் வருவாங்க அப்படின்னு ஐயாவோட உத்தரவு. இதில் ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்து மனதார 3 தேவியருக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்கள் கொண்டு அலங்கரித்து நல்விளக்கு ஏற்றி இந்த மந்திரத்தை 21 முறை ஜெபித்து மூவரும் உன் இல்லம் தேடி வந்து அருள் பரிசு தருவாரே. அதாவது ஆயுத பூஜை அந்த நாள்ல நம்ம வாசல்ல மஞ்சள் குங்குமம் இட்டுக்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தேவியோட புகைப்படங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் இட்டு நல்விளக்கு ஏற்றிக்க சொல்றாங்க. நல்விளக்கு ஏற்றி மலர்களால் அலங்கரித்து அப்படின்னு வந்திருக்கு. அதாவது மலர்கள் போட்டுக்க சொல்றாங்க. அப்புறம் நல்விளக்கு, நல்ல விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல நல் விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நல் விளக்குல ஏத்தி தீபம் ஏத்தி மனதார இந்த மந்திரத்தை 21 முறை ஜெபித்தால், 21 முறை இந்த மந்திரத்தை ஜெபித்தால் 3 தேவியர்களும் உங்க இல்லம் தேடி வந்து அருள் தருவாரே. அதாவது 3 தேவியரும் உங்க இல்லம் தேடி வந்து உங்களுக்கு அருள் தருவாங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அதுல காலம் சொல்லியிருக்காங்க. காலை 9:10 முதல் 10 மணி வரை இந்த காலத்துல அந்த அருள் ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஐயாவோட உத்தரவு. அல்லது மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை அதுல அருளாற்றல். இதுல ஏதாச்சும் ஒரு காலத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு ஐயாவோட உத்தரவு. அதனால ஏதாச்சும் ஒரு காலத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கீங்க. அந்த மந்திரத்தை சொல்கிறேன், கவனமுடன் கேள். ஓம் ஐம் சரஸ்வதியை நமக. ஓம் தும் துர்காயை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. அதாவது இந்த மந்திரத்தை நீங்க 21 முறை அன்று ஜெபித்தால் அந்த நேரத்துல உங்களுக்கு 16 வகையான செல்வம் கிடைக்கும்னு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மூவரும் மகிழ்ச்சி அடைந்து 16 செல்வங்களும் தருவார்கள் அப்படின்னு ஐயாவோட உத்தரவு. அதனால மறக்காம இந்த 3 மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட சொல்றேன். அதை மறக்காம நீங்க சொல்லுங்க. அந்த நேரத்துல தான் சொல்லணும். அப்பதான் அம்பாலோட அருள், அந்த மூவர் தேவியர்களோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஓம் போகர் சித்தரே நமக.